இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்களேன். ஒரு தேள் ஒரு தவளை கிட்ட போயிட்டு, நான் முதுகுல உட்காந்துக்கிறேன், நீ தான் என்ன இந்த ரிவர் கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னிச்சாமா. அந்த ஃப்ராக் பயந்துருச்சு, எங்க இந்த தேள் அதை கொட்டிருமோன்னு. அதுக்கு அந்த தேள் சொல்லுது, நீ பயப்படாத, உன் மேல ஏறி உன்னை நான் கொட்டினால் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே தண்ணீரில் மூழ்கி இறந்து போவோம், அதனால நான் அதை பண்ணவே மாட்டேன்னு. அந்த ஃப்ராகுக்கு அது நியாயமா பட்டுச்சு. அதனால அந்த தவளைய முதுகில் சுமந்துட்டு அந்த ரிவரை கடக்க ஆரம்பிக்குது. அந்த ரிவரை பாதி தூரம் கடந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த தேள் அந்த தவளை கொட்டிருது. வழியில் துடித்த அந்த தவளை அந்த தேளை பார்த்து கேக்குது, எதுக்கு இப்ப என்ன கொட்டுன? இப்ப நம்ம 2 பேரும் மூழ்கி சாக போகிறோம்னு. அதுக்கு அந்த தேள், என்ன மன்னிச்சிரு, நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல என்னால முடியல, ஏன்னா கொட்டுறதுதான் என்னோட இயல்புன்னு சொன்னச்சாமா. நம்ம லைஃப்லயும் இப்படிதாங்க, ஒருத்தரோட நேச்சர் மாற போறதே இல்ல, அவங்க கேரக்டர் அப்படியே தானே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட நல்ல குணம் மூலமா கெட்டவங்கள மாத்திரலான்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அது உண்மை இல்ல. உண்மை என்ன தெரியுமா, நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு சான்ஸும் அவங்க நம்மள ஹர்ட் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அந்த தேள் குணத்தை கொண்டவங்கள நம்பாதீங்க. அவங்க என்னதான் ஸ்வீட்டா பேசினாலும் கொட்டுறதுதான் அவங்களோட இயல்பு.